மருமவ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா இவ்வளவு நேரமா? சரிடி வாணி, கண்டிப்பா வந்துருவேன். சரி நான் வச்சிடுறேன், எனக்கு வீட்டுல வேலை இருக்கு. பை. ஏன் சின்ன பொண்ணு? அதானே பார்த்தேன், இவ்வளவு நேரம் போன் பேசிக்கிட்டு இருக்கேன், யாரு என்னன்னு கேட்கலையேன்ட்டு. கிழவிக்கு இப்ப நான் யார்கிட்ட பேசுனேன்னு தெரிஞ்சுக்கலன்னா மண்டை வடிச்சிரும். என்னங்க அத்தை? ஏன் மருமவளே, காலையில இருந்து யார்கிட்ட மருமவளே பேசிக்கிட்டு இருக்கே? நான் சொல்லல. சொல்லு சின்ன பொண்ணு. நான் வரேன் கண்டிப்பா வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க போற? அது ஒண்ணும் இல்ல அத்தை, அதான் என் ஃப்ரெண்டு, உங்களுக்கு கூட தெரியுமே, எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தாலே. உன் ஃப்ரெண்டு ஊர்பட்ட பேர் வந்திருந்தாங்க, யார சொல்ற? வாணி அத்தை. கல்யாணத்துல ஓடி மாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா, யார் இந்த பிள்ளை யார் இந்த பிள்ளைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே. அடடே, அந்த பிள்ளையா? அவ ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. வட்ட முகம், இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. கல்யாணத்துல பம்பர மாட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. என்னதான் ஃப்ரெண்டு கல்யாணமா இருந்தாலும் வந்தோ உட்காந்தும் பார்த்தோம் இல்லாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா அந்த பிள்ளை. சரி, என்னாச்சு அந்த தங்க பிள்ளைக்கு? அந்த தங்க பிள்ளை தனி கொடுத்தனும் போதான் நாளைக்கு பால் காசுறாளாம், என்னை கூப்பிட்டுருக்கா. அதான் காலையில 4:30 மணிக்கு நான் போகணும். இது தனி கொடுத்துடும் போறாளா? அவ ஏற்கனவே மாமியார் மட்டும்தான் கூட வச்சிருக்கா. நாத்தனார் கொழுந்தா ஒண்ணும் கிடையாது அவளுக்கு. அப்புறம் என்னடி தனி கொடுத்தனும்? அந்த ஒரு கிளவி போதாதா? என்ன மக்களே, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது ஒண்ணும் இல்லத்த, இந்த மாமியார் கிளவி எந்நேரம் எதனா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இங்க போவாத அங்க போவாதன்னு நொய்யின் உயிர் எடுக்கிறாளாம். காலையில 9 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிற சொல்றாளாம். என்ன ஒரு அக்கிரமம் பாருங்களேன். கேட்கும் போது எனக்கு கண்ணில் தண்ணி வருதுன்னா அந்த பிள்ளை அனுபவிக்குதே, அதுக்கு எப்படி இருக்கும்? 9 மணிக்கு எழுந்துக்க சொன்னதுக்கு தனி கொடுத்துருமா? ஐயோ, நம்ம மருமகளை நம்ம 5 மணிக்கு எழுப்பி விடுறோம். அது மட்டும் இல்லாத, நேற்று போயிட்டு அம்மாவை பார்க்க போகணும்னு கேட்டாலாம். கிளவி விடவே இல்லையாம். அதான் முடிவு பண்ணிட்டா, இனி தனி கொடுத்தனும், இந்த கிளவி கூட இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா. என் மருமகளை இதெல்லாம் ஒரு பிரச்சனை, தனி கொடுத்துட்டு போவாங்களா? அட நீங்க வேறத்த உலகம் தெரியாம இருக்கீங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி மாமியாரு ஹச்சுன்னு தும்பனா, இவ என்ன பார்த்து தான் துப்புறான்னு சொல்லிட்டு தனி கொடுத்துன்னு போயிட்டா. என்னாச்சுங்க அத்தை, ஏன் மூக்க மூடிக்கிட்டீங்க? ஒண்ணும் இல்ல மருமகளே, எனக்கு லைட்டா தும்பல் வரப்பல இருக்கு, அதான் மூக்க மூடிக்கிட்டேன். மாமியார் கிளவி பயந்துட்டா. சரிங்க அத்தை, இப்ப நாளைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலான்னு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க? என்ன மருமகளே இப்படி கேட்டுட்ட? பால் காசுறாங்க, நீ தானே முதல்ல நிக்கணும். போயிட்டு வா. மருமகளே, போகும்போது கையை விசிக்கிட்டு போவாத. பீரோல 5000 ரூபாய் வச்சிருக்கேன், உன் ஃப்ரெண்டுக்கு எதனா வாங்கி கொடு. சரிங்க அத்தை.